Guys, self love is the best love, so love yourself. ஸோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஏஐ அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். ஏஐ வந்துச்சுன்னா வேலை போயிடும், அது போயிடும், இது போயிடும், அப்படி இப்படின்ற மஸ்குலேருந்து ஜக்கு வரைக்கும் எல்லாரும் அதை பற்றி பேசி பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் வந்து அதை பற்றி பேசி தாலியாக இருக்க போகிறதில்ல. நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஏஐ வச்சு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இதை வச்சு இந்த ஏஐ வந்து இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் இங்கே வந்து சொல்ல போகிறேன். ஓகே, எல்லாத்துக்கும் முன்னால் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இப்போ பண்ணுறது காட்ட போகிறது எல்லாமே வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இருக்கணுமே தவிர மற்றதுக்காக எதுவும் இருக்கக்கூடாது. எவனும் வந்து அதை இதையும் பண்ணி எதுவும் மாட்டி விட்றாதீங்க. நான் வந்து இப்போ ஃபேஸ் சேஞ்சிங்கும் அடுத்து இந்த எப்படி டான்ஸராக மாற்றுறது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லித்தர போகிறேன். அந்த லிப்லாக்லாம் சொல்லித்தர போகிறது இல்லை. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கையே கிடையாதுடா, நான் அதை போட்டு விட்டு நீங்கள் எதனா பண்ணி என்னை மாட்டி விட்டாலும் விட்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்களே தேடி கற்றுக்குங்க, நான்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஃபேஸ் சேஞ்சிங். மேல் டு ஃபீமேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் டு மேலாக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வேணும். ஸோ அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பில் போயிட்டு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கனாலே ஆப்ஷன்ஸ் காமிக்கும். பாய், கேர்ள், உமன் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மேல்லேருந்து ஃபீமேலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இது வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அடுத்து வந்து விகில் ஏஐ. விகில் ஏஐன்றது வந்து என்னென்னா, ஏஐக்கு நம்ம ஃபீட் பண்ணி ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா ஃபீட் பண்ணி ஒரு ஃபேஸை எடுத்து அதில் போடுங்க, அதில் போட்டு ரெண்டர் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரெண்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த விஜில் ஏஐ. ஸோ இதில் நான் சாம்பிள் வீடியோஸ் வந்து நான் ரெண்டர் பண்ணி வச்சுருக்கேன். நான் அது என்னென்னு இப்போ காமிக்கிறேன். ஓகே, லைட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. லைட்டை பார்க்காத, கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணு, என்ன சொல்ல வரேங்கிறது கவனி. ஓகே, எப்பவும் போல் ஃபோன் எடுத்துங்க. சாரி ஃபோன் எடுக்க வேண்டாம், இதை நான் வந்து ஆல்ரெடி ரெண்டர் பண்ணி வச்சது, எப்படின்னு நான் காமிக்கிறேன். அப்புறம் முக்கியமான விஷயம் நண்பர்களே, லாஸ்ட் வீடியோ வந்து அந்த பாட்டு பாடி போட்டிருந்தேன். அதில் வந்து என்ன பிரச்சனையாச்சுன்னா, இந்த சன் டிவிக்காரன் இருக்கா பார்த்தீங்களா, சன் நெட்வொர்க் ஓனர், அவர் என்ன பண்ணிட்டாரு, காப்பிரைட் கொடுத்துட்டாரு. இத்தனைக்கும் என்ன சொல்கிறது, அது வந்து வெறும் வோக்கல்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும், அதுக்கே வந்து காப்பிரைட் கொடுத்து வச்சுருக்காரு. இப்போ இந்த இதுக்கும் காப்பிரைட் வருமானு தெரில. சரி, ஓகே, வந்தாலும் பரவாயில்ல, போட வேண்டிதான். அண்ட் இந்த ஃபேர் காப்பி அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியும், ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நார்மலாக ஒரு வோக்கல்ஸ்க்கெல்லாம் எப்படி இவங்க காப்பிரைட் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இத்தனைக்கும் அதில் நானுமே இருக்கேன். ஸோ அப்போ வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். அப்போ அது என்ன சொல்கிறது, அதே காப்பி அடித்து போட்ட மாதிரி வராது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி காப்பிரைட் வந்தது அப்படின்றது எனக்கு தெரியல. இன்கேஸ் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கீழே சொல்லுங்கள், நானும் பார்த்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடினாங்க. அதில் வந்து நான் என்னோட ஃபோட்டோ போட்டு ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எப்படின்னு காமிக்கிறேன். புள்ளி வைக்காமல புது கோலமிடும் வந்த ஹீரோக்களின் கில்லினே ஏதோ சொல்லாமல என்ன செய்வோம் என அந்த லீலைகளின் கொள்ளினா சீனி பச்சை காரி சுல்மஷா சிங்காரி. ஓகே, பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சா? ஸோ இதுதான் நான் வந்து ஆக்சுவலி இது வந்து நான் இப்போ ரெண்டர் பண்ணல, இதெல்லாம் 3 மாதத்துக்கு முன்னால் நாங்கள் சென்னையில் இருக்கும்போது நானும் சின்னாவும் சேர்ந்து இந்த ஏஐ பற்றி பார்த்து கற்றுக்கிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய ட்ரை பண்ணியிருந்தோம். நான் ஒரு 5 சாம்பிள்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா அந்த வீடியோ சீக்கிரமாக முடிக்கணும் அதுக்காக. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து ரேட்டிங் போடுங்க. 1 2 3ன்னு போட்டு ரேட்டிங் போடுங்க. 5க்கு எத்தனை ஸ்டார் போடுவேன்னு சொல்லி போடுங்க. ஓகே, அடுத்து போவோமா?
என்னெல்லாம விரட்டி எறியுமா கண்ணு தங்கம்மா மரம் இழுக்கிற கைய பாரம்மா. ஓகே, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சுலக்ஷன் மைக்கேல் அப்படின்ற ஒருத்தர் இருந்து எடுத்த வீடியோ. அவர் வந்து இந்த மாதிரி பாட்டு பாட்டு டான்ஸ் ஆடுவார். ஸோ அந்த வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஓகே, அடுத்த வீடியோ பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் பழைய பாட்டு. ஆக்சுவலி இதை ஏன் நான் எடுத்தேன்னா, அந்த டான்ஸரோட ஃப்ரேம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. லைக் ஃபுல் பாடியுமே தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன். சரி, ஓகே, இந்த வீடியோ பார்ப்போமா? தாடை மூடி செல்லும் தேஞ்சிட்டோடு மெல்ல நான் தொட்டாடும் வேளை தோறும் போதை என்ன சொல்ல. பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா, பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா. ஓகே, எம்ஜிஆர் ரசிகர்கள் யாராவது இருந்துச்சுன்னா அப்படியே ரேட்டிங் போட்டிருங்க. எனக்கு தெரிஞ்சு கடைசியில் காப்பிரைட் அடிச்சு நொறுக்க போகிறானுங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் எனக்கு இந்த சேனல் மட்டும் போகாமல் இருந்தால் போதும். ஓகே கைஸ், அடுத்து வந்து என்னதுன்னா, ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மிடில் ஏஜ் ஆள் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். அவர் சரக்கு போட்டு ஆடுறாரா என்னன்னுலாம் தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு சூப்பராக ஆடிட்டு இருப்பார். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ இது ப்ளே பண்ணலாம். இதுலயே அந்த லாஸ்ட்ல அப்படியே ஃபைனல் அப்படியே சுத்திட்டு ரொட்டேட் பண்ணிட்டு ஆடிட்டு வருவார். அது சூப்பரா இருக்கும். ஓகே நண்பர்களே, இதுதான் வந்து லாஸ்ட், ஐ மீன் இந்த லிஸ்ட்ல லாஸ்டா வச்சிருக்கேன் நான் இதை. ஆக்சுவலி இந்த ஏஐ வந்து எப்படின்னா, இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாலாம் பண்ணாது. என்ன சொல்றது, இதுலயே கூட இந்த டான்ஸ் வீடியோல மேல் மேல் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஃபேஸ் இருக்கும். ஸோ அப்படியே அவங்க இந்த சைடுல இருந்து இந்த சைடு டிரான்ஸ்ஃபார்ம் திரும்பினாங்க அப்படின்னா, அப்படியே அந்த பொண்ணு கேரக்டருக்கு என்னோட கேரக்டர் வந்து அந்த பொண்ணு கேரக்டரா மாறிடும். ஸோ அதை நான் எப்படின்னு நான் வந்து இதில் காமிக்கிறேன். ஒரு 2 நாளா என்ன நீ எட்டி பார்க்கல, அட காத்துக்கிட்டு நிக்கிறண்டி தென்னந்தோப்புல, என்ன கண்டுக்காம போறைய நீ அந்த வாக்கல, அட காத்துக்கிட்டு நிக்கிறண்டி தென்னந்தோப்புல, என்ன கண்டுக்காம போறைய நீ அந்த வாக்குல. கட்டு நோக்கத்துல வந்த மாப்பிள்ள இப்ப சுத்தி சுத்தி ஆடிருக்கு. இப்ப பாத்தீங்களா, இதுல அந்த பொண்ணு கேரக்டர் மாறிடுச்சு பாருங்க. இப்ப சுத்தி சுத்தி ஆடிருக்கு இந்த தோப்புல, ரொம்ப போன வாரிகளே இந்த சாத்துல உங்க கொம்பு சுத்தம் வேலைக்கெல்லாம் நான் வாழல. நானே தானே தன்னானே தன்னே தன்னானே நானே தன்னானே ஒரு. ஆனா இதுல டான்ஸ் வந்து சூப்பரா இருக்கும். லைக் அந்த ஒரிஜினல் கேரக்டர்ஸ் வந்து சூப்பரா ஆடி இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த 4-5 வீடியோ தான். ஸோ வெகிலை வச்சு இப்படி தான் செய்யணும். இன்னும் நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லலாம், பட் ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. ஸோ இப்போதைக்கு பார்ப்போம் இது எப்படி வருது அப்படின்றத பார்த்துட்டு நான் அதை பற்றி போடலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இந்த வீடியோவை நான் வந்து எடிட் பண்ணி இந்த மாதிரி மொக்கையாக இருக்கிறத வந்து கட் பண்ணிவிட்டு, லைக் அந்த ஓரளவுக்கு ப்ராப்பரானதை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் அது வந்து அதையும் நான் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். இந்த தோப்புல மல்லு கட்டு நோக்கத்துல வந்த மாப்பிள்ள இப்ப சுத்தி சுத்தி ஆடிருக்கு இந்த தோப்புல, ரொம்ப போன வாரிகளே இந்த சாத்துல உங்க கொம்பு நானே தானே தன்னானே தன்னே தன்னானே நானே தன்னானே. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 செகண்ட்ஸோ என்னமோ தான் வரும். எடிட் பண்ணதுக்கப்புறம் இந்த அவுட்புட் தான் வந்தது. இந்த அளவுக்கு குவாலிட்டியுமே லோவாக தான் வந்தது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாகவே முடிய போகுது.
ஸோ இந்த ஏஐலாம் இருக்குது, இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வீடியோ ஸ்வாப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்ப்போம். ஃபோனில் சர்ச் பார் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே விகில் ஏஐன்னு போட்டு டைப் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உள்ளே போகும். உள்ளே போனோடனே மெயில் ஐடி கேட்கும். அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ ட்ரை ஆன் வெப் கொடுங்க. ஸோ திரும்ப உள்ளே போகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுக்கணும். இப்போ மேலே இருக்கிற அந்த மிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து 2 ஆப்ஷன் காட்டுது. மேலே இருக்கிறதுல வீடியோ, உங்களுக்கு எந்த வீடியோவை மாற்றணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு ஒரு வீடியோவை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். கீழே இருக்கிறதுல ஃபோட்டோ. ஸோ உங்களோட ஃபோட்டோ ஏதாவது ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சாம்பிளுக்கு இப்போ ஒரு ஃபோட்டோவை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து ஜெனரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் முடிஞ்ச உடனே வீடியோ ரெடி ஆயிரும். ஸோ வீடியோ ரெடி ஆனோன்னா அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபைனலி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்கள்? சாப்பிட்டேன். ஆனா எவ்வளவு சாப்பிட்டேன்னு தெரியலையே. எனக்கும் தெரியல. சாப்பிட்றப்ப இங்கே ஒரு கை அங்கே ஒரு கை வச்சேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். பார்த்தா ஃப்ளைட்டே கலங்கிடுச்சு. ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கு. எனக்குலாம் திகட்டுது. கொஞ்ச நேரத்தில் வாந்தி எடுத்தாலும் எடுத்து விடுவேன். ஸோ ஓகே, நான் திரும்ப இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.